ஜான் ஒரு பயங்கரமான சேல்ஸ்மேன். எவ்வளோ பெரிய குப்பையான ப்ராடக்ட்டை கூட தன்னோட பேச்சு திறமையால வித்துருவான். ஒரு நாள் திடீர்னு அவன் வீட்டில் ஒரு மிகப்பெரிய போதி மரம் உருவாக ஆரம்பிக்குது. இது என்ன அப்படின்னு ஒரு மதகுருவிட்ட கேட்கும்போது, இந்த மரத்தில் மொத்தமாக 1000 இலைகள் தான் இருக்கு. இந்த இலைகள் எல்லாம் நீ பேச பேச உதிர்ந்துடும். நீ ஒரு வார்த்தை பேசினா ஒவ்வொரு இலை உழுக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதெல்லாம் பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வெட்ட போகும்போது தான் அவனுக்கு தெரியுது, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய காயமும் இவனோட உடம்புலையும் காயம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த மரம் வேற நான் வேற இல்ல, 1000 வார்த்தைகள் தான் எனக்கு மீதம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். பேசுறது மட்டுமே வேலையா வச்சிருக்கக்கூடிய சேல்ஸ் ஜாப்ல அவனோட வேலை போக ஆரம்பிக்குது. ஒரு நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு கிளையில மட்டும்தான் அந்த மரத்துல இலை இருக்கு. இதுக்கு மேல நம்ம நெருங்கிய வட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மா, குழந்தை, பொண்டாட்டி இவங்க எல்லார்கிட்டையும் நம்ம தேவையான வார்த்தைகளை பேசிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்புறான். கடைசியா அவங்க அம்மாவை போய் சந்திக்கும் போது அவங்க அம்மா, இவ்வளவு நாள் உங்க அப்பாவை நீ தப்பா புரிஞ்சு வச்சிருக்க, அவங்க அப்பா உனக்கு தான் நிறைய நல்லது பண்ணிருக்காங்க, ஆனா உங்க அப்பாவை நீ கேவலமா நடத்திருக்க, அவர்கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா உயிரோட இல்ல. அவரோட கல்லறையில போயிட்டு என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அவன் சொல்லும்போது அந்த மரத்தில் இருக்க 3 இலைகளும் கீழே விழ ஆரம்பிக்குது. இந்த 3 இலையும் விழுந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அவன் நெஞ்சில ஒரு வலியை ஏற்பட ஆரம்பிக்குது. அப்படியே சரிஞ்சு கீழே விழுகிறான். திடீர்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. உன் வீட்டில் இருக்க அந்த மரத்துல இலைகள் கிளைகள் மறுபடியும் உழைக்க ஆரம்பிக்குது, உனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுக்கப்புறம் அவனோட புது வாழ்க்கையில இது வரைக்கும் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கானோ அந்த தப்பையெல்லாம் திருத்திக்கிட்டு ரொம்ப எத்திக்கலா ஒரு வேலையை செஞ்சு வாழ ஆரம்பிக்கிறான்.